கெட்டித்தரமான ராயக்கோட்டை தக்காளி, ஆய விட்டு அடுப்பு, ஊட்டி கேரட், எதிர் விட்டு அடுப்பு, ராணிப்பட்ட லெமனு, கேரளா தேங்காய், கொடைக்கானல் பீட்ரூட், இது எல்லாத்தையும் போட்டு கிருட்டு கிருட்டுன்னு கலக்கி, அதுவும் எதுல அடுப்பா தேய்க்கிறங்க சாப்பாடு செய்யறதுக்கு. பாசே தீயா வேலை செய்யணும். அவுச்சர் போறீங்க. ஆத்தா மகமாயி சோறு நல்லா வரணும். நீ மாத்திரம் தான் ஆத்தாவை கூப்பிடுவியா? உங்க அம்மா எங்க அம்மா எல்லா அம்மாவும் கைப்பக்குவமும் எனக்கு தான் வரணும். அம்மா தாயை காப்பாத்து. நீங்க என்னடா ஆத்தாவை கூப்பிட்டு, நான் எங்க தாத்தாவை முனியா கூப்பிடுறேன்டா. முனி வந்துட்டான்டா. இப்ப சேரும் பாரு. எல்லாம் கடுகு போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த காத்து இந்நேரம் பார்த்துதான் வரணுமா? எல்லாரும் பார்த்து வச்சுட்டு பிறகு வந்துடா. இப்பவே கண்ணை கட்டுது. கடுகு அரிசி ஹாய் गाइस, உங்க வீட்ல நீங்களே இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஃபோன் விளையாடுற கேமே மறந்துடுங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. நீ என்ன பண்ற? அப்படி கருகி வச்சுக்கிற சீச்சி அப்படியே மலை சாரல மாதிரி லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருப்பா தம்பி எப்படி வருது. எங்கிட்ட பாக்குறியா? நல்லாவே வராது. செம்மையா இருக்குடா. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசிக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. கிண்டு கிண்டை ஓ இவர்தான் செப்பா? ஓனா டேஸ்ட் பண்ணி சொல்றீங்க. செஃப் யாருக்கு நல்லா இருக்கு? செஃப் அவங்க தான் நல்லா இருக்குதா? என்ன சாதம் பண்றாங்க அவங்க? என்ன சாதம் பண்றாங்க அவங்க? என்னன்னே தெரியல.
செஃப்புக்கு என்ன சாப்பாடுனே தெரியல, ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்தாங்களா? என்ன செஃப் நீங்கள்? வேற என்ன சாதம் டேஸ்ட் பண்ணுங்க செஃப்? கருவேப்பிலை சாதமா? யார் அவங்களா? தக்காளி சாதம். தக்காளி சாதம். பயங்கரமான செஃப்புங்க. தக்காளி சாதத்தை கருவேப்பிலை சாதம் சொல்றாரு. மாதிரி உதிரி உதிரியா தேங்காவை நல்லா துருவி போட்டுக்கலாம். உங்களுக்கெல்லாம் நல்ல ராசியானதா வந்திருக்கு. எங்களுக்கு பாருங்க அடிப்பே ஏறி மாட்டேன்னு ஊராத்தாவெல்லாம் கூப்பிட்டல, ஒரு ஆத்தா கூட துணைக்கு வரல உனக்கு. தரமான தக்காளி சாதம் ரெடி. சும்மா துள்ளுன்னு சுவையான லெமன் சாதம் ரெடி. தேகமெல்லாம் சும்மா தீயா தெரிகிற அளவுக்கு தேங்காய் சாதம் ரெடி. மரணமான கேரட் சாப்பாட மங்களகரமான மஞ்சா சாப்பாட மாத்திட்டோம். அந்த என்ன அழகா இருக்கு அப்படியே விசிறு தட்டாத பிரமாதமான பீட்ரூட் சாதம் ரெடி. நல்லா லைவா போடுறோம் சோறு, அப்புறம் பார்க்க முடியாது. நாங்களா சாப்பிடுவோம். நல்லா வாசனை வருது. அப்ப கூட கொச்சினிக்கு வரும். ஆனா இல்ல அதுல எடுத்து போடியா கூட கொதிக்குது வர இறக்கிட்டு
டாப் கிளாஸ்னு பார்த்தா தேங்காய் சாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து லெமன் சாதம், அதுக்கடுத்து கருவேப்பிலை சாதம், அப்புறம் தக்காளி சாதம். என்ன அந்த கேரட் சாதம் தான் மஞ்சள் சாதமாக மாறிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். எல்லாமே நல்லா செஞ்சுருக்கீங்க. எதுவுமே குறையெல்லாம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்த வாரம் விதவிதமாவும் வித்தியாசமாவும் சமைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் சேர்ந்து ஒன்னா செஞ்சுக்கினா நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்க எங்களுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ 10k லைக்ஸ் 10k சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான்வெஜ் வச்சு 6 ஐட்டம்ஸ் செய்றோம். பாய்.